ஹாய் கைஸ், இந்த மரவள்ளிக்கிழங்கு நான் நிறைய ரெசிபி பண்ணுவாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தி. இதில் தான் ஜவ்வரிசியும் கூட வருது. இது நிறைய தெரியுமா என்னன்னு தெரியல. நேற்று மார்னிங் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். ஆக்சுவலாக அந்த கிழங்கு நல்லா குட்டியாக கட் பண்ணி அவிச்சிக்கிட்டு அது கூட தேங்காய் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், மஞ்சள் அதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் வெள்ளைப்பூடும் போட்டு அரைச்சிக்கிட்டு உள்ளே போட்டு உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு தாளிச்சு ஊற்றி இறக்கி எடுத்தோம் அப்படின்னா அதில் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். பழைய சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கிழங்கு கறின்னு சொல்லுவாங்க. நேற்று மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் அதுதான். இன்றைக்கி காலையில் வந்து கிழங்கு அடைன்னு சொல்லுவாங்க. நார்மலாக அடை தோசைக்கு பருப்புலாம் சேர்ப்போம்ல, அதுக்கு பதிலாக இந்த கிழங்கு சேர்த்துவாங்க. கிழங்கு எவ்வளோ எடுத்துக்குமோ அதே அளவு பச்சரிசி எடுத்துக்கிட்டு, பச்சரிசி இப்போ கிரைண்டரில் அரைக்க இருந்தால் கிழங்கு வந்து கிரைண்டரில் அரைப்படாது, வலிக்கு போகும். மிக்சியில் கிழங்கு அரைச்சி கிரைண்டருக்குள்ளே போடணும். அது கூடயே வத்தல், பெருஞ்சிருக்குப்படி, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் காயம், உப்பு இவ்வளோ போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து வெங்காயம், கருவேப்பிலை தாளித்து போட்டு தோசையாக வைக்கும்போது தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அடை தோசையை விட இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிரேக்ஃபாஸ்ட் பிடிச்சினா தம்ஸ் அப் போடுங்க. பாய்.